ஹாய் குட்டீஸ், பார்ப்போமா கதையின் தலைப்ப? ஒரு சிறிய டிஃபன் பெட்டியினால் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையே மாறிவிட்டது. கதைக்குள்ள போகுமா? ஒரு அரசு பள்ளியில் படிக்கும் அருள் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் அமைதியானவன். யாருடனும் அதிக பேச மாட்டான். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வரும்போது அவன் கையில் ஒரு டிஃபன் பெட்டி இருக்கும். மதிய நேரம் வந்ததும் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் தங்களுடைய உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பிப்பார்கள். ஆனால் அருள் மட்டும் தனது டிஃபன் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு மீண்டும் மூடி வைப்பான். ஒரு நாள் அதை ஆசிரியர் கவனித்தார். அவர் மெதுவாக அருளிடம் கேட்டார், அருள், நீ ஏன் சாப்பிட மாட்டே? அருள் சிறிது தயக்கத்துடன் சொன்னார், சார், சாப்பிட மாட்டேன். ஆசிரியர் ஆச்சரியப்பட்டார். ஏன் அருள்? மெதுவாக சொன்னான், என் அம்மா வீடுகளில் வேலை செய்கிறார். காலை சாப்பாடு செய்ய நேரம் இருக்காது. ஆனால் நான் டிஃபன் பேட்டி எடுத்துக்கிட்டு வருவேன். அந்த வார்த்தைகள் ஆசிரியரின் மனதை மிகவும் தொட்டது. அடுத்த நாள் ஆசிரியர் ஒரு பெரிய டிஃபன் பெட்டியுடன் பள்ளிக்கு வந்தார். மதிய நேரத்தில் அவர் சொன்னார், இனி நம்ம கிளாஸ்ல ஒரு புதிய நடைமுறை உள்ளது. எல்லாரும் தங்கள் உணவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெட்டியில் போடணும். அனைத்து பிள்ளைகளும் தங்கள் உணவை சிறிது சிறிதாக அந்த பெட்டியில் போட்டார்கள். சில நிமிடத்தில் அந்த டிஃபன் பெட்டி நிரம்பியது. ஆசிரியர் அதை அருளிடம் கொடுத்தார். இது உன்னோட மதிய உணவு. அருளின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த ஒரு நாள் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. அருள் அந்த உணவை தனியாக சாப்பிடவில்லை. அவன் தனது அருகில் இருந்த இன்னொரு பையனை அழைத்தான். நீயும் என்னோடு சாப்பிடு என்றான். அப்போதுதான் ஆசிரியர் கவனித்தார், அந்த பையனும் உணவில்லாமல் பல நாட்கள் வந்திருக்கிறான் என்று. ஆசிரியருக்கு ஒரு உண்மை புரிந்தது. பசி இருக்கும் மனிதன்தான் மற்றொரு பசியை மிகவும் நன்றாக புரிந்து கொள்வான். நன்றி.